சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டு தானே யார் சூப்பரா போடுவா. அசத்திடுவா பாடலாம், போட்டி ஆரம்பிக்கலாம். ஏய் யாரா வாளு? அதுவா சும்மா. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ஓகே ஃபர்ஸ்ட் நான் தான் பாட போறேன். எல்லாரும் லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு தான். மந்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் மறந்துட்டீங்களா? நீதான் அதற்கு எஜமான. ஐயோ எனக்கு தெரியும். ரஜினி பாட்டு. எனக்கு தெரியும். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. நான் பாடிட்டேன். சூப்பர் மாமா. சூப்பர் மாமா. ஓகே இப்ப நானு. விடிந்தாலும் மானம் திரள் சூழ வேண்டும், மடி மீது சாய்ந்து தோல் சாய வேண்டும். இந்த பாட்டு எதுல இருந்து வரும்? பாடுங்க. யாரு சம்பந்தமா சொல்றாங்களா? உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுது. அடுத்து நான் தான் பாட போறேன். ரெடியா? எல்லாரும் லிசன் பண்ணுங்க. என் மாலை வானம் முட்டும் இருள் பூசி கொள்ளும் சத்தம், இங்கு நீயும் நானும் மட்டும், இது கவிதையோ? Come on. வேலோனே அண்ணி என்ன சும்மா இருக்கீங்க? யோசிங்க. எனக்கு தெரியும். நான் பாடுறேன். நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய். சூப்பர்ல. சரி மோதிரத்தை என் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடுத்துருங்க. சொன்னபடி அவங்க தானே ஜெயிச்சாங்க. என்ன ராஜேஸ்வரி, அந்த பிள்ளை ஏதோ விளையாட்டுக்கு சொன்ன, நீ அதை போய் நிஜம்னு நினைச்சு குடுன்னு கேட்டுட்டு இருக்க. அது எப்படி கற்பகம்? போட்டினா போட்டிதான். அப்பா சண்முகம், மோதிரத்தை கட்டி என் மாப்பிள்ளை கிட்ட கொடுப்பா. அதானே, விளையாட்டுனாலும் போட்டி தானே. மச்சனிச்சுனாலும் விட்டு கொடுக்க முடியுமா? அப்புறம் என்ன, மோதிரத்தை போட்டா போச்சு. மாப்பிள்ள, இந்த மோதிரத்தை நான் கொடுத்துறேன். என் மாப்பிளைக்கு நான் சொன்ன மாதிரியே மோதிரத்தை நான் கொடுக்குறேன். பாருங்க. மாமா ஒரு நிமிஷம். ஏன் மோதிர டிசைன் நல்லா இல்லையா? இல்ல மாமா, நீங்க எனக்கு மோதிரத்தை பரிசா கொடுத்தீங்க. ஆனா எனக்கு நீங்க எப்பவுமே எங்களையும் அக்காவையும் சந்தோஷமா வச்சுக்கிறது தான் எனக்கு பெருமை. அதனால இந்த மோதிரம் மட்டும் இல்ல, இந்த செயினும் உங்களுக்கு பரிசா நான் தான் கொடுக்கணும். என்னப்பா? மாப்பிள்ள, உன்ன மாதிரி ஒரு மச்சான் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மாமா என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு உட்காருங்க. என்ன இந்த மனுஷன், என்னாச்சு இவருக்கு? 5 பவுன் செயினை ஒரே செகண்ட்ல தாரவாத்து கொடுத்துட்டாரு. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. என்னமோ வேலுவுக்கும் செல்விக்கும் பிரச்சனை சரியாகலன்னு நினைக்கிறேன். அதை வளர விடக்கூடாது. என்ன பண்றீங்க? இல்ல, இது எறும்பு இருந்ததுங்க. எறும்பு இருந்தது.
சாரி. ஐயோப்பா